معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا நான் விஸ்வநாதன், தொழிலதிபர். அவங்க வந்து நம்முடைய கண்காட்சியை முழுமையாக பார்வையிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நேரம் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும்னு நான் பிரார்த்திக்கிறேன். ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. ரொம்ப வணக்கம். நான் வந்து அண்ணன் ராஜா அண்ணன் குடும்பத்தில் ஒருத்தர், அதான் என்னால் சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது, என் பேர் விஸ்வநாதன். நான் உளவுத்துறையில் 25 வருஷம் வேலை பார்த்து விஆர்எஸ் கொடுத்துருக்கேன். 2013 நான் தமிழ்நாடு போலீஸ் சங்கத்தில் மாநில பொறுப்பில் இருக்கேன். அது எங்கள் கம்யூனிட்டியில், உடையார் கம்யூனிட்டியில் மதுரை மண்டலத்தில் இருக்கேன். சென்ட் மைக்கேல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை வேலை நடத்திட்டு இருக்கேன். மற்ற பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தாலே எனக்கு ஒரு சின்ன ஆத்ம திருப்தி. எப்படின்னா, அதாவது எல்லா மதத்திலும் என்ன சொல்கிறாங்களோ அதில் வந்து ஒரு கோட்பாடோட எல்லாத்தையும் நல்லா சொல்கிறாங்க. அது புரியுது. அதை கூட சில இதெல்லாம் கூட ஒரு சம்பாத்தியத்தில் 2.5% தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து எனக்கு இந்த ராஜானுக்கெலாம் தெரியும். என்னோடய எல்லா வருமானத்திலையும் என் பென்ஷன் வரைக்கும் 10% கொடுத்துட்ருக்கேன். அதில் எந்த இதுலேயும் ஒரு கவனம் ஒரு துளி அளவு கூட நான் குறையிறது இல்லை. அதை கொடுக்க இறைவன் கொடுத்துட்டு தான் இருக்கார். இதில் இன்னொரு வார்த்தை கடைசியாக சொன்னார், ரொம்ப பிடிச்சிச்சு. நீ ஒருத்தனை துரோகம் பண்ணால் ஊருக்கே துரோகம் பண்ண மாதிரி, ஒருத்தன் நல்லா செஞ்சால் நீ ஒருத்தன் ஊருக்கே நல்லா செஞ்ச மாதிரி. நான் எந்த சூழ்நிலையும் என்னோடய மனச்சாட்சியை மட்டும் மீற மாட்டேன். என் மனச்சாட்சி துரோகமாகவும் நடந்துக்கிற மாட்டேன். பொதுவாக நான் இளையாங்குடியில் வேலை பார்த்த காலத்தில் அந்த சமூகத்தோடு நல்ல தொடர்பு இருக்குது, நல்லா பழகிருக்கேன். என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட்.